வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த 2 ட்ரேடிங் செஷன்ஸில் மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் காப்பர் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 3ஆம் தேதி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 379 பக்கமாக ஓப்பன் ஆயிருந்தது. மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். 386 ரெசிஸ்டன்ஸாக வச்சு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 382 பக்கமாக பல முறை போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து எதிர்பார்த்த மாதிரி 376 வரைக்கும் கீழே வந்து அதையும் உடச்சி 374.4 வரைக்கும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட் 375.6 பக்கமாக ஓப்பன் ஆகி 376க்கு மேலேயும் கீழேயும் ட்ரேட் ஆகி 376.65 க்ளோஸ் ஆகிருக்கு. எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 378க்கு கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு எல்லா ட்ரேடருக்கும் தெரிஞ்சிருக்கும். தொடர்ந்து காப்பர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு லாபம் சம்பாதிச்சாச்சு. டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருந்து ஓரளவு 76 மறுபடியும் சப்போர்ட் இருக்கிறது ஒரு சின்ன சந்தேகத்தை கொடுக்குது. ஓரளவு மறுபடியும் மார்க்கெட் 382 பக்கம் தொடுறதுக்கு வரலாமா அப்படின்ட்டு. அதனால் இன்றைக்கி ஒரு நாள் விட்டு மார்க்கெட் வாட்ச் பண்ணிவிட்டு ட்ரேடிங்கில் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு மறுபடியும் நம்ம ட்ரேடிங்கை தொடர்றதுக்கு முயற்சி செய்யலாம். அதனால் இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மார்க்கெட் வாட்ச் டேயாக அமையுது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.